யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே SMPM NGPM மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தேடுகிற நிம்மதி இயேசுவில் உண்டு என்கிற செய்தியை நம்முடைய தேசத்தவர்களுக்கு சொல்லுகிற இந்த ஆத்தும ஆதாய பணியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த இயக்கத்தில் NGPM என்கிற துணை நிறுவனத்துக்கு ATG எக்ஸப்ஷன் இருக்கிறது. உங்கள் எண்ணிக்கைகளை அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் அதில் நாம் ATG, அதாவது பல்க் டொனேஷன், ஆலயம் கட்டுவது, விடுதி கட்டுவது போன்ற காரியங்களில் நாம் அதை கிளைம் செய்து கொள்ளலாம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நல்லவர், மகிமையான காரியங்களை செய்கிறார். கடந்த நாளில் ஒரு கிராமத்தில் நற்செய்தியை சொல்லி கொண்டிருக்கும்போது அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் கூடிவிட்டார்கள். திடீரென்று அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் பயங்கர சத்தத்தோடு அரளை அறுத்து இயேசுவே பெரியவர் என்று சொல்லி கத்த ஆரம்பித்தார்கள். கடைசியில் அவர்கள் அசுத்தாவில தான் அலக்களிக்கப்பட்டு அப்படி கத்துகிறார் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும். அந்த மகள் சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன், அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், அவர் இந்த கிராமத்து மக்கள் நேசிக்கிறார், இங்கே வந்து விட்டார் என்று சொல்லி பயங்கர சத்தத்தோடு கத்த ஆரம்பித்தார்கள். இயேசுவின் நாமத்தில் நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனேயே அந்த பொல்லாத ஆவி புறப்பட்டு போனது. அந்த கிராமத்தில் உள்ள அநேக மக்கள் இந்த இயேசு கிறிஸ்து பொல்லாதவர்களை விடுவிக்கிறார், அசுத்தாவியில் இருக்கிறவர்களை தப்புவிக்கிறார் என்று சொல்லி பலர் அறிக்கையிட்டு விசுவாசிகளானார்கள். இப்படி ஆண்டவர் அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் வார்த்தைகளை உறுதிப்படுத்தி வருகிறார். ஒவ்வொரு நாளும் காலை 5 to 7:30 மணி வரையிலேயும் தேசத்தின் ரட்சிப்புக்காக மிஷனரி ஊழியங்களை ஆதரிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக திறப்பின் வாசலில் நின்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் நம் வட மாநிலங்களில் நிறைய இடங்களில் ஒழுங்கு செய்வோம். இப்படி கிராமங்கள் தோறும் கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் ஒழுங்கு செய்கிறது மூலம் கிராம தலைவர்கள், கிராமத்தில் இருக்கிற பூஜாரிகள், அதோடு கூட அரசியல் தலைவர்களையும் அழைத்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்து இந்த விழாவை நாம் நடத்துவோம். அது மாத்திரமல்ல, மிஷினரிகளுக்கும் ஆதிவாசி குழந்தைகளுக்கும் ஒரு கிறிஸ்மஸ் வெகுமதியை நாம் கொடுக்க வேண்டும். ஜெபித்து கொள்ளுங்கள். இவ்விதமான விழாக்களை நடத்துவதற்கு, கிறிஸ்மஸ் வெகுமதிகளை கொடுப்பதற்கு ஒரு மிஷினரிக்கு 3000 ரூபா வேணும், ஆதிவாசி குழந்தைக்கு 600 ரூபா வேணும். நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களே, எங்களுடைய பத்திரிகை நாம் அனுப்புகிறோம் இல்லையா, ஆத்துமாவை தேடி என்று சொல்லி, இந்த பத்திரிகையோடு கூட ஒரு கிறிஸ்துமஸ் வெகுமதி கவரை வைத்து அனுப்புகிறோம். ஆண்டவரால் ஏவப்பட்டவர்கள் அந்த கவரில் உங்களுடைய காணிக்கைகளை வைத்து நேரடியாக நம்முடைய தலைமை அலுவலகத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதோடு கூட நீங்கள் கொடுக்கிற காணிக்கைக்கு நாங்கள் ரசீதியை அனுப்பி விடுவோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு தொழில் செய்கிறவர்களுக்கு என்று சொல்லி நாங்கள் ஒரு காணிக்கை பெட்டி வைத்திருக்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய வீடுகளில் அடையாளங்கள், அற்புதங்கள், வியாதிகள் சுகமாகும்போது, பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்கள் நடக்கும்போது, அருமையானவர்களே, நாம் இந்த சேமிப்பெட்டியில் காணிக்கைகளை எடுத்து வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகள் அப்படியே நாம் கிராமங்களில் ஆலயங்கள் கட்டுவதற்கு நாம் இதை பயன்படுத்துவோம். இல்லை, அநேகர் இந்த நிகழ்வுகளை பார்த்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகையில் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு செல்ல வேண்டும் என்று சொல்லி ஜெபித்து உங்களால் ஏன்ற காணிக்கைகளை அனுப்புகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் கொடுக்கிற காணிக்கையின் மூலம் 197 மிஷினரிமார் பணித்தளங்களில் வேலை செய்கிறார்கள். 250 ஆதிவாசி குழந்தைகள் விடுதிகளில் தங்கியிருந்து படிக்கிறார்கள். அருமையானவர்களே, அது மாத்திரமல்ல, இதுவரையிலையும் ஆண்டோட கிருபையினாலே 460 புதிய கிராமங்களில் நாம் சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். சுமார் 3850 பேரை திருமுழுக்கு மூலம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள்ளாக முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக எழுப்பியிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய ஜெபம் எங்களை ஊக்குவிக்கிறது. அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் நாங்கள் பஞ்சாப் சென்று அங்கே 2 ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். நேபாள் நாட்டில் 25ஆம் தேதி ஒரு ஆலயத்தை நாங்கள் பிரதிஷ்டை செய்தோம். ஆண்டவரின் கிருபையினாலே பஞ்சாபில் அருமையானவர்களே, நாங்கள் பிரதிஷ்டை செய்த ஆலயத்தை உருவாக்குவதற்கு தேவனால் பயன்படுத்தப்பட்டவர் குரு நானக் என்ற ஒருவர். இவர் அந்த சீக்கிய மத குரு. அவர் அங்குள்ள அந்த மடாலங்களில் சென்று அந்த வேதத்தை போதிக்கிறவர், அதை வாசிக்கிறவர். அவர் இதை வாசிக்கும்போது தான் அதில் நிறையா இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகள் இருக்கிறதே பார்த்தார். அது மாத்திரமல்ல, மிகவும் பக்தி மார்க்கத்தில் இருந்தார். வீட்டில் பயங்கர வறுமை, பிள்ளைகளுடைய சரீரத்தில் வியாதி, மனைவிக்கு வியாதின்னு சொல்லி மிகவும் கொடுமை. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் யோசித்ததெல்லாம், நான் எவ்வளோ பக்தியோடு இந்த கடவுளுக்கு உண்மையாக நான் சேவை செய்கிறேன், இந்த குருவுக்கு உண்மையாக இருக்கேன்,
ஆனால் என் வீட்டில் மட்டும் இன்னும் ஒரு பிரச்சனை மாறலையே, அசுத்தாவின் தொல்லை இருக்க அப்படிங்கிறத யோசிக்கும்போது தான் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லப்பட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த பைபிளை வாங்கி வாசிக்கும்போது அவருடைய மனதில் வந்த ஒரு காரியம், சீக்கிய மார்க்கம் உருவாகும் காலத்துக்கு முன்னமே இயேசு கிறிஸ்துவனுடைய போதனை இருக்கிறதுன்னு சொல்லி அந்த போதனைகளெல்லாம் வாசித்து, இதில் இருக்கிறது தானே அதில் இருக்கிறது அப்படின்றா, இதில் இருந்தால் அதில் எழுதியிருக்காங்க அப்படின்னு நினச்சி, அருமையானவர்களே, முதல்ல நம்முடைய மிஷினரியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, ஒரு வல்லமையை உணர ஆரம்பித்தார். அருமையானவர்களே, அடிக்கடி குடிக்க போயிடுவார். அதுக்கப்புறம் குடிக்கணுங்கிற எண்ணம் அவரை விட்டு மாற ஆரம்பிச்சிச்சு. அது மாத்திரம் இல்லை, வீட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையை பார்க்க ஆரம்பித்தார். நல்லா தூங்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் தான் அவருடைய மனசில் என்ன நினைச்சான், இந்த இயேசுவை முழு இருதயத்தோடு பின்பற்ற ஆரம்பித்தார். இனி வேறு எந்த மார்க்கத்துக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானிச்சிட்டா நிச்சயம் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி, அருமையானவர்களே, ஞானஸ்நானம் எடுத்து சபையில் அங்கமானார். அவருடைய சொந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டியிருந்தார். அதுதான் நாங்கள் பிரதிஷ்டைக்காக போயிருந்தோம். அருமையானவர்களே, ஏன் உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னா, வாழ்வு தூரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே போல் நேபாள் நாட்டிலே நாங்கள் சென்று அங்கேயும் காகட்ரா என்கிற கிராமத்திலே ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். அருமையானவர்களே, அந்த தாலுகாவிலேயே நம்ம கட்டி முடித்திருக்கிறதா முதல் தேவாலயம். அருமையானவர்களே, அந்த மாதிரி ஒரு பில்டிங் அங்கே கிடையாது. என்றாலும் அதை ஸ்பான்சர் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் உயரமாக போர்ட்டிக்கோ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் அழகாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அருமையானவர்கள், அது முதல் ஆலயங்கிறதுனால அதற்கு மேலே செய்ய முடியல. இனி வருங்காலங்களில் கட்டுகிற ஆலயங்களை மிக சிறப்பாக கட்டுவோம் என்று சொல்லி அவரிடத்தில் சொல்லி, முடிந்த அளவுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷனை தூக்கி அதோடு கூட அந்த போர்ட்டிக்கோவை நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, நாம் செய்கிற இந்த ஊழியத்தின் மூலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, அடுத்த வாரத்தில் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ராஜஸ்தானில் பிஜால்பூர் என்கிற கிராமத்தில் ஒரு ஆலய பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். அதோடு கூட தொடர்ச்சியாக அங்கு ஞானஸ்நான ஆராதனையும், அதோடு கூட அங்குள்ள விசுவாச குடும்பங்களுக்கு என்று சொல்லி ஆத்தும ஆதாய பயிற்சி 3 நாட்கள் நடக்க இருக்கிறது. ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அவர்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அவருடைய விடுதலையை, அவருடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு சொன்னார், நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார். ஏனென்றால் அவரை ருசி பார்த்த நாம் மற்றவர்களுக்கு அந்த அன்பை சொல்லும்போது எளிதாக மற்றவருடைய உள்ளங்களில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே ஆண்டவர் சித்தமாக இருந்தால் இப்படிப்பட்ட பயிற்சிகள் தேசம் எங்கிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். போன மாதத்தில் குஜராத்தில் மாத்திரம் 120 பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள். மகாராஷ்டிராவில், ஒரிசாவில், மத்திய பிரதேசத்தில், இப்படி தேசத்தின் எல்லா இடங்களிலேயும் ஆண்டவர் மாபெரும் அறுவடை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, இதுவரையிலையும் 22 ஆலயம் கட்டி முடித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 12 இடங்களில் கட்டுமான வேலை நடக்குது. ஒரு 60 இடங்களுக்கு மேலே ஆலயம் கட்டுவதற்கான இடங்களை தேர்ந்தெடுத்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா பஞ்சாபில் 2 இடத்துல ஆலயத்துக்கான ஃபவுண்டேஷன் போட்டோம். ஒரு இடத்துல மிஷன் சென்டருக்கான ஃபவுண்டேஷன் போட்டோம். நேபாள் நாட்டில் 2 இடத்துல ஆலயம், மிஷன் சென்டர் கட்டுவதற்கான ஃபவுண்டேஷன் போட்டோம். அருமையானவர்கள், இதெல்லாம் ஒரு விசுவாசத்தோடு செய்கிறோம். ஏனென்றால் இந்த கடைசி காலம் எப்படியாகிலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதோடு கூட அவர்களை சந்திக்கும் போது வெறுங்கையோடு போகக்கூடாது. லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். யாரெல்லாம் பிதாவை சந்தோஷப்படுகிறார்களோ நிச்சயமாக அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும், அவங்க வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு விருத்தி இருக்கும். அன்புக்குரியவர்களே, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இன்னும் வர்றதுக்கு காத்திருக்காங்க. ஒரு குழந்தைக்கு 600 ரூபாய் தான். அதே போல் மிஷினரிகள் 250 அப்ளிகேஷன் இருக்குது. இன்னும் பல இடங்கள்ல இருந்து தொடர்பு கொண்டு, ஆனால் நாங்கள் பாரத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி பஞ்சாபில், மகாராஷ்டிராவில், ஒரிசாவில், அன்றே சத்தீஸ்கரில், இப்படி ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் அருமையானவர்களை தொடர்ச்சியாக அழைப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, உங்களைப் போல தேவனுடைய பிள்ளைகள் மாதத்தில் ஒரு டைம் சாப்பாடை சாக்ரிஃபைஸ் பண்ண ஒரு மிஷினரி ஸ்பான்சர் பண்ணிடலாம். அருமையானவர்களே, ஒரு டைம் காலை டிஃபனை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஆதிவாசி குழந்தையை படிக்க வச்சிடலாம். ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஊழியங்களில் நீங்கள் ஈடுபடுங்கள். அருமையானவர்களை, பணித்தள ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அருமையானவர்களை, இந்த ஊழியத்தை நீங்களும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். ஏனென்றால் நிறைய பேர் ஊழியங்களுக்குன்னு கொடுக்குறக்கு ஆசையாக இருக்காங்க. ஆனால் எந்த ஊழியத்தை கொடுக்கணும், எப்படிப்பட்ட ஊழியம்னு சொல்லி தெரியாது. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஆடம்பரமாக பங்களா கட்டுறதுக்கோ சொகுசு காரில் போகிறதுக்கோ உங்கள் இடத்துல கேட்கல. நீங்கள் கொடுக்குற காணிக்கை அப்படியே பணித்தளங்களில் நாங்கள் செலவு செய்கிறோம். என்னிடத்துல சிலர் எல்லாரும் காணி கேட்காங்க. எல்லாரும் டிவியில் நாங்கள் மிஷினரி ஊழியம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொல்லி கேட்காங்க. அன்புக்குரியவர்களே, நான் சொல்கிற காரியம்லாம் நீங்கள் நேரடியாக பணித்தளத்துக்கு வாருங்கள். இப்போ ராஜஸ்தான் போகிறோம், வாருங்க. அதற்கு அடுத்த மாதத்தில் நாங்கள் கர்த்தர் சித்தமானால் இமாச்சலில் ஒரு ஆலயம் கட்டி அங்கே பிரதிஷ்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறது.
நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வைக்கலாம்னு யோசித்திருக்கோம். ஆண்டவர் சித்தம் இருந்தால் நீங்களும் வாருங்கள், அன்புக்குரியவர்களே வாருங்கள், வந்து பணித்தளங்களிலே பாருங்கள். ஏனென்றால் தேவன் மாபெரும் அறுவடை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆத்துமா கதிர்கள் விளைந்து கிடக்கிறது, எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொன்னார். நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் நல்ல சூழ்நிலைகள் மாறி இருக்கு. அருமையானவர்களே, யூபியில் போன வாரத்தில் இருக்கும்போது மிஷினரிகள்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ரிஜிஸ்டர் போர்டு போட்டுக்குங்க, அந்த ரிஜிஸ்டர் நேமில் நீங்கள் ஆலயத்தை வைத்துக் கொள்ளுங்கள், போர்டில் அந்த நம்பரை போட்டுக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு விதத்தில் இது திறந்த வாசல் தான். அப்படின்னா அந்த வாசல்களை நாம் பயன்படுத்த வேண்டும். நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கே திரும்பினாலும் ஆலயம் இருக்கும். அருமையானவர்களே, நேபாளில் கட்டியிருந்தோம், அதான் முதல் ஆலயம். அருமையானவர்களே, பஞ்சாபில் நம்ம கட்டியிருந்த 2 கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அதான் முதல் ஆலயம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, ஆலயம் இல்லாத இடங்களில் நம்ம ஆலயம் கட்டுறோம். கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கிராமத்துக்கு ஒரு கோயில் வைத்தால் அந்த கிராமத்துக்கே ஒரு ஆசீர்வாதம், அந்த கிராம மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்குற இடம். ஆகவே அருமையானவர்களே, ஆண்டவர் சித்தமான வருகிற மார்ச் மாதத்துக்குள்ளே இன்னொரு 50 மிஷினரி அனுப்பணும். மார்ச் மாதத்துக்குள்ளே இன்னொரு 25 இடத்துலையாவது ஆலயம் கட்டி நம்ம பிரதிஷ்டை செய்யணும். இதுக்காக ஜோம் எடுங்க, ஒரு 100 குழந்தைகளை நம்ம புதுசாக எடுக்கணும். இதுக்காக நீங்கள் ஜெபித்துக்கொள்ள அன்போடு கூட கேட்கிறேன். நம்ம தேசத்துக்கு ஏன் மிஷினரி அனுப்பணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜனங்க தெய்வத்தை தேடி அலைகிறார்கள், விடுதலையை தேடி அலைகிறார்கள். நீங்கள் தேடுற விடுதலை இயேசுவின் இடத்துல இருக்குது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை நாம் தொடர்ந்து எல்லாரும் கரங்கோர்த்து உற்சாகமாக செய்வோம். அருமையானவர்களே, ஒரு ஆலயம் கட்டுவதற்கு, பக்கா ஆலயம் கட்டுறதுக்கு 7 லட்ச ரூபா வேணும். கொஞ்சம் ஸ்மாராக கட்டுறதுக்கு 5 லட்ச ரூபா போதும். அருமையானவர்களே, 3 லட்ச ரூபாயில் கச்சா ஆலயம் கட்டுகிறோம். அருமையானவர்களே, நேபாளில் ஷெட்டு மாதிரி போடுறதுக்கு 2 லட்ச ரூபா தேவை. ஆகவே ஆண்டவர் உங்களை நடத்துகிறபடி இந்த ஊழியங்களில் ஈடுபடுங்கள். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, ஐஎஃப்எஸ்சி கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூவ்மெண்ட் SMPM, சவுத் இந்தியா பேங்க் 08860 73 000 169, ஐஎஃப்எஸ்சி கோட் SIPL 0000 886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043 86750 94443 7550. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கான தியான கருப்பொருள் திருநெல்வேலி சின்னாடு காலண்டர் அட்டவணையில் போட்டிருக்கிறபடி உலக தொழில் முனைவோருக்கான ஒரு ஞாயிறு. அன்புக்குரியவர்களே, தொழில் முனைவோரும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நெகேமியா கட்டடத்தை கெடுக்கிற காலங்களில் சொல்லும்போது, மளிகை கடைக்காரர் இன்னும் பல தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்கள் அந்த கட்டுமான பணியில் நெகேமியாவோடு கூட ஈடுபட்டிருந்தார்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, பரலோக ராஜ்யம் ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். அப்படின்னா தொழில் முனைவோர் அநேகருடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட வேண்டும் என்பது ஆண்டோடைய விருப்பம். இதன் அடிப்படையில் சில குறிப்புகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் ஆண்டவர் சொல்லும்போது, நல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய இளைப்பாறுதலில் நீ பிரவேசி என்று சொல்லி ஒரு மனுஷனுக்கு தேவன் அழைப்பு கொடுக்கிற இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இவ்விதமான ஒரு அழைப்புக்கு ஒரு காரணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அருமையானவர்களே, தேவன் நம்முடைய கையில் கொடுக்கிற இந்த வியாபாரமாக இருக்கலாம், இல்லையென்றால் ஊழியமாக இருக்கலாம், அதில் நாம் 100% உண்மையாக ஒரு வாஞ்சையோடு கூட இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா அவர் கையில் கொடுத்த பொறுப்புகளில் அதிக வாஞ்சை, அதிக திருப்தி, ஒரு தீவிரமான ஈடுபாடு பார்த்துக்குங்க. சங்கீதம் 42:1-2 சொல்லும்போது, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனை என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது. ஆண்டவரை தேடுறதுல, ஆராதிக்கிறதுல, அவனுடைய ஆலயம் கட்டுறதுல, அவர் கொடுத்து போன அந்த ராஜரீகமாக இருக்கட்டும், ஆடு மேய்கிற வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் 100% அர்ப்பணிப்போடு சிறப்பாக செய்து முடித்தார். அருமையானவர்களே, இதை தான் உங்களோடு கூட இன்றைய தினத்தில் சில குறிப்புகளில் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது குறிப்பு பார்த்தீங்கன்னா உண்மை. பார்த்துக்குங்க, லூக்கா 16:10 எழுதும்போது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கிறான், கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அநேகத்திலையும் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். ஆண்டவரின் கிருபையினாலே இந்த மிஷினரி ஊழியத்துக்கு 42 வருஷம் ஆச்சு. அன்புக்குரியவர்களே, இந்த 42 வருஷத்தில் இந்த வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த காரியங்களிலே மிக முக்கியமான ஒன்று
கொடுத்த பொறுப்பில் 100% உண்மையாக இருக்க வேண்டும். அது பண விஷயமாக இருக்கலாம், நம்பி கொடுக்கிற பணம், தேவன் நம்பி கொடுக்கிற காணிக்கை என்று சொல்லி அடிக்கடி நினைப்பேன். அதனால தான் ஒரு ஆட்டோவில் ஏறனா கூட சரி, அருமையானவர்களை ரொம்ப யோசித்து அந்த இடத்துக்கு டவுன் பஸ்லேயே போயிடலாமே அப்படின்னு சொல்லி போவோம். ட்ரெயினில் 99% பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்லீப்பரில் தான் போவோம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குறியில் பஸ்ஸில் கூட ஸ்லீப்பர் கோச்சை மேக்ஸிமம் எடுக்க மாட்டோம். எதற்காக இதெல்லாம் அவங்க மத்தியில் சொல்கிறேன்னா, ஏழைகள் கொடுக்கிற காணிக்கை, நம்பி மிஷினரி ஊழியம் தேசத்தில் நடைபெறும் என்று சொல்லி நம்பி கொடுக்கிற காணிக்கை, இதை தாம்பிகமாக இல்லையென்றால் சுகபோகமாக செலவு செய்யக்கூடாது என்பதில் அருமையானவர்களே நான் கருத்தாக இருக்கிறேன். அருமையானவர்களே, நாம் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருக்க வேண்டும். லேவியராகமம் 19வது அதிகாரத்தில் 35-36வது வசனத்தில் எழுதியிருக்கு. அருமையானவர்களே, ஒரு வியாபாரி என்பவர்கள் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா நியாய விசாரணை அளவிலும் சரி, இந்த நிறைவு, அதாவது நம்ம தராசு இருக்கு இல்லையா, அதை பிடிக்கிறதிலும் சரி, இதில் எதுவுமே அநீதியாக நீங்கள் இருக்காதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா சுமுத்திரையான தராசு என்று எழுதியிருக்கிறது. சுமுத்திரை என்றால் என்ன பார்த்தீங்கன்னா துல்லியமான தராசு. அருமையானவர்களே, தங்க நகை போடுறதுக்கு அந்த தராசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மணி கூண்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன் அதுக்குள்ளே வச்சுருக்காங்கன்னா காற்றடிச்சு கூட மேலே கீழே இறங்கி ஒரு சின்ன பில்லி போயிடுச்சுன்னா கூட அது சில ஆயிரமாக இருக்கும் இல்லையா, துல்லியமான எடை என்று சொல்லி சொல்லுவார்கள். அருமையானவர்களே, அப்படி தான் நம்ம கடைகளில் பயன்படுத்துகிற அந்த அந்த தராசு இருக்க வேண்டும். அதே போல் பில் எழுதும்போது 1 கிலோ போட்டுட்டு 2 கிலோ என்று எழுதி கள்ளக்கணக்கு எழுதுவோம் என்றால் இது தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது. ஆமோஸ் 8வது அதிகாரத்தில் 5-6 வரைக்கும் வாசித்து பாருங்கள். அதில் 3 குற்றச்சாட்டுகளை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் சிலர் வியாபாரிகளாக இருக்கலாம், இல்லை இந்த கம்பெனி முதலாளிகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் சொல்லுகிற இந்த 3 குற்றச்சாட்டுகளுக்கு விலகி இருங்கள். முதலாவது குற்றச்சாட்டு என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, வேலைக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை அந்தந்த நாளில், இல்லை என்றால் அந்தந்த வாரத்தில், இல்லை என்றால் அந்தந்த மாதத்தில் கொடுத்து விடுங்கள். அவர்கள் வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்தந்த மாதம் அந்தந்த வங்கிக்கு, இல்லை என்றால் அவங்க பேரண்ட்ஸுக்கு அனுப்பிவிங்க. அவங்களுடைய கூலி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, சில நேரத்தில் கூலியை கொஞ்சம் கூட்டி கேட்பாங்க, இல்லைன்னா நிறைய வேலை செய்திருப்பாங்க, அன்றைக்கி ஒரு சின்ன ரிவார்டு எதிர்பார்ப்பாங்க. அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால குறைஞ்சி போக மாட்டீங்க. நானும் தொழில் செய்தவன், இன்றைக்கும் ஊழியம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, யார் கையை நீட்டி கேட்டாலும் இயன்றதை செய்ய வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் இந்த விஷயத்தில் ஆமாம் நீங்கள் செய்து பாருங்கள். ஒரு நாளும் வேர்வை சிந்தி உழைக்கிறவங்களுடைய சாபத்தை தயவுசெய்து வாங்கிறாதீங்க. ஆட்டோவில் ஏறி போனால் சில நேரங்களில் 10 ரூபா கூட்டி கேட்பாங்க. அவன் ஏற்கனவே அவனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருப்போம் இல்லையா, கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு தம்பி நீ பேசுனதோட கூட்டி கேட்கக்கூட தவறு, என்னால் நீ கேட்குறதுனா அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆண்டவர் நமக்கு அதை கூட்டி தருவார் பார்த்துக்குங்க. ஆகவே அன்பானவர்களே, இவ்விதமான குற்றச்சாட்டுகளுக்கு விலகிருங்க. 2வது கள்ளத்தராசு பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கோடி லாபம் வரும்னாலும் குறைவான இடம் தயவுசெய்து போடாதீங்க. கள்ளத்தனமாக சம்பாதிக்கிற காசு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சாவு வீட்டில் வர்ற பெருமூச்சின்னு சொல்லி இருக்குது பார்த்துக்குங்க. எதுக்குங்க அப்படிப்பட்ட பெருமூச்சி? அன்புக்குரியவர்களே, உண்ண உணவு உடுக்க விட தங்குமிடம் போதும் இருந்து பாருங்கள், அநேக சொத்துக்கு மேலே நீங்கள் அதிகாரியாக மாற முடியும். அருமையானவர்களே, 3வது ஆண்டவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாள் ஆராதனை பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, கோயிலில் போய் நம்ம உட்காந்துருப்போம், அப்பப்போ வாட்ச் பார்த்துக்கிட்டு இருப்போம், அங்கே இருக்கிற மணியை பார்த்துட்டு இருப்போம். அருமையானவர்களே, கோயிலில் 2 மணி நேரம் அப்படி தான் பிக் பண்ணி வச்சுருப்பாங்க. சில நேரத்தில் சில பிரசங்கமார் 1 மணி நேரம் கூட எடுத்துருவாங்க பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, அந்த கோயிலுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற நேரம் முழு தேவ பிரசன்னத்தில் நீங்கள் இருந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழில் அந்த வாரம் முழுவதும் அளவு கடந்த மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா செல்ஃபோன் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடுவாங்க. சைலன்ஸ் மோடில் தான் இருக்கும். யார் கால் பண்ணால் பார்க்கவும் மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. திங்கட்கிழமை தான் அட்டன் பண்ணுவாங்க. அன்புக்குரிய இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக என் அன்பான தொழில் செய்கிற தேவனுடைய பிள்ளையை கிட்டத்தட்ட 35 வருஷம் ஒரே அமைப்பில் நான் வியாபாரிகள் மத்தியில் ஊழியம் செய்திருக்கிறேன். பலருக்கு ஆலோசனை சொல்லி சீமான்களாக பலர் மாறி இருக்கிறார்கள். நீங்களும் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். 2வது பார்த்தீங்கன்னா கடின உழைப்பை பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, நம்ம உழைக்கிறதுக்காக தான் கடவுள் நமக்கு சரீரத்தை தந்திருக்காரு, சரியா? இரவு நேரம் தான் தூங்குறதுக்கு. அருமையானவர்களே, இரவு நேரங்களையும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் இப்பொழுது விடிய காலம் 2 மணி 3 மணி ஆகிவிடுகிறனால அவ்வளோ வேலைப்பளு இருக்குது. போதுமான வேலைகளை செய்வதற்கு அலுவலகத்தில் ஆட்கள் கிடையாது. ஜோமணி இடங்க ஆண்டவர் நிச்சயமாக 8 நேரத்தில் தருவார். ஆனால் அதை நான் அப்படி அந்த அளவுக்கு உழைங்கன்னு சொல்லலை. என்றாலும் 8 மணி நேரம் வேலை என்று கொடுத்திருக்கிறார் அல்லவா? அன்புக்குரியவர்கள், அந்த விஷயத்தில் நம்ம கருத்தாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம கடின உழைப்பை தேவன் ஆசீர்வதிப்பார்.
மத்தேயு 28 அதிகாரத்தில் 16லேருந்து 20 வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த கடைசி கட்டளை பார்த்தீங்கன்னா, உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்க, சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க தான் சொன்ன தவிர உலகம் எங்கிலுமே தூங்குன்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அது மாத்திரமல்ல, ஆண்டவர்களே, இயேசு கிறிஸ்துவும் சரி, அவருடைய சீசர்களும் சரி, சோம்பேறிகள் கிடையாது. பேதுரு கூட அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீன் இல்லைன்னா வலையை நோண்டிட்டு இருக்காரு. ஏதாவது அந்த வலையில் ஓட்டை இருந்து எல்லா மீனும் போயிருக்குமான்னு சொல்லி இயேசு ராம் முழுவதும் ஜெபிப்பார், பகல் முழுவதும் போதிக்கிற பணியில் ஈடுபட்டிருப்பார். சோம்பேறித்தனமாக அவர் இருந்ததே கிடையாது. அருமையானவர்களே, மறுரூ மலையில் மிக மகிழ்ச்சியான அனுபவத்தோடு இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா கீழே அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு ஏராளமானவர்கள் தேவையோடு இருக்கும்போது இந்த மகிமையான இடத்துல இருக்கிறது நம்முடைய வேலை அல்ல என்று சொல்லி சீக்கிரமாக கீழே இறங்கி போகணும், அவங்கள விடுவிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, கடின உழைப்பு நம்ம எல்லாருக்கும் மிக அவசியம் தேவை. இதை பவுல் தெசலோனிக்க திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதும்போது நீ வேலை செய்யலைன்னா சாப்பிடாத அப்படின்னு எழுதுறாரு. ஏன்னா தெசலோனிக்க திருச்சபை மக்கள் இயேசு வரப்போகிறான்னு சொல்லி எல்லாரும் தங்களுடைய வேலை வெட்டியை போட்டுட்டு சபையில் உட்காந்து ஒரே பாட்டு ஜபம் இதில் தான் இருந்தாங்க. ஒருத்தருக்கு வேலைக்கு போகல. ஆனால் இங்கே பைபிளில் அப்படி கிடையாது. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வர்ற வரையிலையும் அந்தந்த வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அவர் எப்போ வர்றாரு அப்போ ஆமீன் கர்த்தராகி இயேசு வரணும்னு சொல்லி போயிடணும். அதுக்காக வேலையெல்லாம் போட்டுட்டு அங்கே போய் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓய்வு நாள் அந்த ஒரு நாள் தான் ஓய்வு நாள். மற்ற நாளில் நாம் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் தெளிவாக ஆலோசனை சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, பைபிள் எழுதியிருக்கு, கர்த்தர் எல்லா ஜீவன்களுக்கும் உணவு கொடுக்கிறார். அது உண்மைதான் இல்லையா? எல்லா ஜீவன்களுக்கு, கடலில், மாட்டில், இன்னும் பறக்கிற எல்லா ஜீவனுக்கும் உணவு கொடுக்குறார். ஆனால் ஒன்றை கவனிச்சுக்கொள்ளுங்கள், எந்த ஜீவனுக்கும் அதுக்கு இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொடுக்க மாட்டார். இல்லை கிழட்டு சிங்கமாக இருக்கலாம், இல்லை என்றால் கிழட்டு மிருகமாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு வேண்டிய தீவனத்தை அதுதான் தேடி பிடிச்சிக்கணும் இல்லையா? ஆனால் தேவன் அதுகளுக்கு போஷிக்கிறார். ஆனால் தேடி போக வேண்டியது அவனுடைய கடமை. ஈசாக்கு விதைத்தான், கர்த்தர் அதை ஆசீர்வதித்து 100 மடங்காக பெருக பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். என் அன்புக்குள்ளாகவே கடின உழைப்பு ரொம்ப அவசியம், நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம இதை செய்தோம்னா நம்முடைய தொழிலில் அருமையானவர்களை இன்றைக்கி இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு நம்ம முன்னேறுவோம். பார்த்துக்குங்க, நல்லா நிறையா ஜோம் பண்ணணும், நிறையா பிளான் பண்ணணும். அதே சமயம் உழைப்பில் நம்ம யாரும் குறை வைக்கக்கூடாது. இன்னும் வியாபாரிகள் மத்தியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனை என்னென்னா, கடனில் சிக்கிடுவாங்க, ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வள்ளியூரில் ஷெல்டன் செட் கம்பெனி முதலாளி சொல்லுவாங்க, எவெல்லாம் ஃபோன் எடுக்கலாம்லாம் விளங்கவே மாட்டான்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், என் நண்பர்களே, பேஸ் பண்ணுங்க, தயவுசெய்து யார் ஃபோன் பண்ணாலும் நான் பிஸியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை நான் சீக்கிரம் ஒழுங்கு பண்ணிடுறேன்னு சொல்லுங்கள். நான் உங்களை சந்தித்து பேச வாகிறேன்னு சொல்லுங்கள். ஒழித்து கிடந்து நான் வாழ முடியாது. அருமையானவர்களை, தீக்குருவி வனாந்திரத்தில் ஓடிட்டு இருக்கும்போது எதிரியை பார்த்தா அந்த மண்ணுக்குள்ளே போய் தலையை விட்டுட்டு பாடியெல்லாம் வெளியே கிடைக்கும். பார்த்துங்க, நான் பைபிள் எழுதியிருக்கு, கர்த்தர் அதுக்கு ஞானத்தை மறைத்து வைத்தார். இல்லை போகிறவன் ஈஸியாக அதை பிடிச்சு கொண்டு போயிடலாம் இல்லையா? அன்புக்குரிய, அது அதுக்கு தெரியாது. நம்மளும் அப்படி தான் தீக்கோழி மாதிரி மண்ணுக்குள்ளே தலை விட்டு நிற்கிறோம். அன்புக்குரியவர்களை, தயவுசெய்து விதமான காரியங்களை ஈடுபடாதீங்க. செல்ஃபோன் நம்பரை மாற்றினதுனாலையும் விடுதலை கிடையாது. ஆகவே கர்த்தர் தான் உங்களை விடுதலை தருவார். கடன் பிரச்சனையா, வியாதியா, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கா, அவங்கள்ட்ட சொல்லுங்கள். ரொம்ப அடிக்கடி கூப்பிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அந்த நேரத்தில் நானே உங்களை கூப்பிட்றேன், மிஸ் கால் கொடுத்துட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி சொன்ன காரியங்களை ஈடுபடுங்க. நிச்சயமாக உங்களுடைய தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பார்த்துக்குங்க. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உயர்வு வெற்றி என்பது, அருமையானவர்களே, ஆண்டவர் 6 நாள் வேலை செய்திருக்காரு, 7வது நாள் ஓய்ந்திருக்க சொல்லியிருக்கிறாரு. கான்ஸ்டன்டன் என்ற ஒரு அரசர் மூலமாக தான் 7வது நாள் ஓய்வு நாள் சொல்லி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை உலக மக்களுக்கு விடுமுறை நாள். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா 6 நாள் நீ வேலை செய், 7வது நாள் ஓய்ந்திருன்னு எழுதியிருக்கு. இந்த ஓய்ந்திருக்கிற நேரத்தில் தான் நம்முடைய மைண்ட் நல்லா ரெப்ரெஸ் ஆகி புது உற்சாகத்தோடு 6 நாள் வேலையில் ஈடுபட முடியும். பார்த்துக்குங்க, நீங்கள் தொடர்ந்து உழைச்சிங்கன்னா எல்லாமே டயர்டாயிரும், நிறையா தவறுகளை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அருமையான வேலையெல்லாம் பண்ணாமல் இருக்கோன்னா நமக்கு நல்ல ரெஸ்ட் வேணும். பார்த்துக்குங்க, அதனால தான் அன்பானவர்களே, உயர்வு வேணும்னா நீங்கள் விடுமுறையை சரியாக கடைபிடிக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த தாளந்து விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 10 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்துன்னு சொல்லி பைபிள் வாசிக்கிறோம். முதல் 2 பேர் நல்லா பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் கடைசிக்காரன் என்ன பண்ணுறான்னா அதை அப்படியே வச்சிருந்து எஜமான் வந்த உடனே கொடுக்குறான். அன்பானவர்களே, நல்லா பயன்படுத்தினவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மை உத்தமான ஊழியக்காரனை. அப்படியே வச்சிருந்தவனை பார்த்து என்ன சொல்கிறாரு? பொல்லாதவனே, உன்னுடைய எஜமான் பொல்லாதவன் நீ சொல்லிட்ட இல்லையா? அவர் சொன்னபடியே உனக்கு பொல்லாத நரக ஆக்கினை உண்டு, போ அப்படின்னு சொல்லி அவனை நரகத்துக்குள்ளே தள்ளதை நம்ம வாசிக்கிறோம். ஆகவே என் அன்பானவர்களே, நம்மள யாரும் சோம்பல் கையில் வேலை செய்யாதபடி வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 10 நாளில் சோம்பல் கையில் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புடைய கையோ செல்வத்தை சேர்க்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. அருமையானவர்களே, நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே,
பேட்டா என்ற அந்த செருப்பு நம்மள எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த செருப்பு தெரியாதவங்களே கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதனை உருவாக்கினவர் தாமஸ் பேட்டா என்பவர். 1876 வருஷம் இவர் பிறந்தார். அருமையானவர்களே, குடும்பம் பயங்கர வறுமை. இந்த வறுமையில் அவங்க அப்பா செருப்பு தைக்கிற வேலையில் ஈடுபட்டிருந்தாங்க. இவரும் பள்ளிக்கு போக முடியாமல் சாயங்கால நேரங்களில் வந்து அந்த செருப்பு தைக்கிற வேலையில், செருப்புக்கு பாலிஷ் போடுற வேலையில் ஈடுபடுவார். இப்படி இருக்கிற வேலையில் அவங்க அப்பா திடீர்னு பலவீனம் ஆயிட்டாங்க. அந்த வேலை செய்ய முடியாது. ஆகவே அப்பா நடத்தி விட்டுருந்த கடையில் போய் இவர் சேர்ந்து அங்கேயே உட்கார்ந்து இரவும் பகலும் உழைக்க ஆரம்பித்தார். முடியா படைக்க முடியல. அப்படி இருக்கிற வேலையில் அருமையானவர்களே, பலர்கிட்ட வந்து அந்த ஷூ பாலிஷ் போடுவாங்க, செருப்புகளை தைப்பாங்க. ஓய்வு இருக்கிற நேரம் எல்லாம் இயேசுவே என்னுடைய வறுமையை நீர் மாற்றுன்னு சொல்லி முழங்காலில் நின்று போராடி அழுது ஜெபம் பண்ணுவாராம். ஏனென்றால் அவருடைய தாய் எப்பொழுதும் ஜெபத்தில் இருக்கிற அந்த மகன் பார்த்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்படி இருக்கிற வேளையில் ஒரு நாள் அந்த மழை பெஞ்சு ஒரு 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 பிளாஸ்டிக், அந்த ஒரு ரப்பர் மாதிரி ஒன்று பறந்து வருது. அதில் மறந்து வர்றதை எடுக்கிறாரு. எடுத்து பார்த்து ஒரு செருப்பு மாதிரி அதை தயார் பண்ணுறாரு. அவர்கிட்ட அடிக்கடி வந்து பாலிஷ் போட வர்றவருக்கு அந்த செருப்பை நீங்கள் போட்டு பாருங்கன்னு சொல்கிறார். போட்ட உடனே அவருக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கொஞ்சம் பணங்களை கொடுக்குறாரு. அதை வச்சு மறுபடியும் அதே போல் ரப்பர்களை வாங்கி தயாரித்து அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லி விதமான செருப்பு தொழில் வேகமாக வளர்ந்து அருமையான ஒரு காலத்தில் பெரிய நிறுவனமாக மாறி பேட்டா ஷோரூம் என்று சொல்லி உலகின் எல்லா நாடுகளையும் உருவாக்கி உலகிலேயே முதலாக அருமையான தனி விமானம் வைத்திருந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா தாமஸ் பேட்டா. என் அன்புக்குரியவர்களே, யார் உண்மை உள்ளவர்களோ, யார் நல்லவர்களோ தேவன் அவர்களே தான் ஆசீர்வதிப்பார். உலகிலே மிக பெரும் செல்வந்தனாக இருந்தார். அன்புக்குரிய அவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தும் ஜெபிக்கிறதையோ ஆலயம் செல்றதையோ வேதம் வாசிக்கிறதிலே குறை வைக்காம அருமையானவர்களே, உண்மை, உழைப்பு, உயர்வு, இதுதான் அவருடைய கொள்கையாக இருந்துச்சு. நீங்களும் அப்படி செய்யுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக பிதாவே, இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொழில் முனைவோருக்கான ஞாயிறு என்று சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்க இந்த காலங்களில் தொழில் முனைவோராக யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்விலையும் நல்ல உயர்வை தாரும். ஜான் யாருன்னா மூலம் சறுக்குன்னு சொல்லி யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு சொல்லப்பட்ட அந்த ஆலோசனைகள் அவருடைய இருதயத்துக்குள்ளாய் ஆழமாய் கிரியை செய்யட்டும். 30, 60, 100 இவைகள் பலன் கொடுக்கட்டும். தரித்திர நிலைமை மாறட்டும். தேவையற்ற தெண்ட செலவுகள் மாறட்டும். அவருடைய தொழிலில் இருக்கிற மந்த நிலைமைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய குணமளிக்க வல்லமை அவருடைய வீடுகளாய் செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கிற கரம் அவருடைய தொழிலகத்தில் இறங்கட்டும். ஆண்டவரே, உபாகமம் 28:9 நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று சொன்னீரே. எங்கள் அன்பு பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்களில் நாளுக்கு நாள் விருத்தியை இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் தருவீராக. நீர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையான பிரசன்ன நடத்தல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே? உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே? உங்களுடைய பங்குகள் என்ன?